எனக்கு வந்து யஷ் இஸ் வெரி டியர் டு மீ, இஸ் மை பிரதர். ஸோ நான் வந்து ஒரு ரக்ஷா பந்தனுக்கு அவனை பார்க்க போயிருந்தேன். நீ வந்து இதுக்கு வந்திருக்கா அந்த செட்டுக்கு, நான் வீட்டில் இருக்க மாட்டேன், யூ கம் டு த செட். அப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அங்கே போனேன், அந்த ரக்ஷா பந்தன்லாம் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் வை டோன்ட் யூ கம் அண்ட் விசிட் ஆர் செட், ஹி செட். ஐ வென்ட் இன் செட். பார்த்தா ஒரு இருட்டு. என்ன எல்லாரும் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு டார்ச் லைட் இப்படி அடிச்சாங்க, பார்த்தாங்க பிரசாந்த் நீலம். என்ன எல்லாரும் வீட்டுல என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். படம் தானே எடுக்கிறீங்க, படத்துக்கு லைட்டும் எடுப்பீங்க, எப்படி வீட்டுல எல்லாரும் உட்காந்துருக்கீங்க? யாருக்கு தெரியாது என்ன சப்ஜெக்ட், நமக்கு தெரியாது. எல்லாம் ஒரே கறி பூசி வேற உட்காந்துருக்காங்க. என்ன ஏற்கனவே இருட்டு, இதுல முகமே தெரியாத அளவுக்கு வந்து அந்த டஸ்ட் இருக்கும்ல, அந்த மைண்ட் டஸ்ட், இதெல்லாம் முகத்துல பூசி என்னத்துக்கு, என்ன யாரு உங்க படத்தை யார் பார்க்க போறாங்கங்கிற அளவுக்கு பேசுவேன் நான். அப்புறம் பிரசாந்த் கேட்டேன், நான் குத்துக்கல்லாட்டம் வந்து உட்காந்துருக்கேன் உன் செட்ல, எனக்கு வேலை இல்லையா அந்த படத்துலன்னு கேட்டேன். எங்க படத்துல லேடிஸே இல்லட்டார் அவரு. யாருமே லேடிஸே கிடையாது, ஸ்ரீநிதி ஷெட்டி, அதுக்கப்புறம் அந்த அம்மாவா நடிப்பாங்களே இந்த யஷிக் அம்மா, இவங்க 2 பேர் தான் எங்க படத்துல லேடிஸே கிடையாது. நான் ஸ்ரீநிதி ஷெட்டி கேரக்டரும் நடிக்க முடியாது, அந்த அம்மா கேரக்டரும் நடிக்க முடியாது. சரி போ, என்ன வெள்ளாம என்ன படம் எடுக்கிறீங்கட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஆஃப்டர் few months they called me back, no, Prashant called me and said you have to act. I said என்ன நீதான் வேணான்ட்டியா? அப்புறம் நான் வரல போனேன். இல்ல இல்ல இல்ல, நான் நீங்க தயவு செஞ்சுன்னு கூப்பிட்டேன்.